ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். மத்திய அரசு பெண்கள் தொழில் தொடங்குவதற்காக ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும், அதாவது ஒவ்வொரு பெண்களின் அக்கௌண்டிலும் ரூ. 20,000 செலுத்தப் போகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கும். பெண்கள் முன்னின்று வந்து தொழில் தொடங்கி தன் குடும்பங்களை காப்பாற்றிக் கொள்ள மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக மத்திய அரசு கருதுகிறது. இந்த கூடை பின்னுறது, தெருவோரம் கடை வைக்கிறது, இந்த பேகு பின்னுறது, இந்த வீட்டிலேருந்து கிளாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தொழில் தொடங்குவதற்கு, சிறு தொழில்கள் தொடங்குவதற்கு மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு பெண்ணின் வங்கி கணக்கிலும் ரூ. 20,000 வரவு வைக்கப் போகிறது. இது நீங்கள் ஓட்டு போடுறதுக்காக மட்டுமில்லை, ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு குடும்பமும் தான் முன்னேற வேண்டும் என்பதற்காக. ஏற்கனவே திமுக ஆட்சியில் டாஸ்மார்க்கால ஒவ்வொரு குடும்பமும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்காகவும் பெண்கள் தன் சுய உழைப்பில் முன்னேற வேண்டும், தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த திட்டத்தை மத்திய அரசு செய்துள்ளது. இதை விரைவில் அறிவிக்கப் போகிறது மத்திய அரசு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் தவேக, இன்னொரு பக்கம் நம்ம என்டிஏ கூட்டணி. இது மிகப்பெரிய ஒரு தேர்தல் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இதில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், எந்த கட்சி ஜெயிக்குன்னு யார் மேலே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு புறம் தள்ளிவிடுவோம். ஆனால் நேர்மையாக மத்திய அரசு, நாம் தமிழகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும், ஆனால் அண்ணாமலையை மூளை முடுக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் தெரியும். அதனால சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் தமது அண்ணாமலைஜி. அதுபோக தொகுதி பங்கீடில் நாம் 100 தொகுதி பெற வேண்டும். அதிமுக 134 அவங்க வச்சுக்கிட்டோம். இந்த 100 தொகுதியில நம்ம கூட்டணி கட்சிகளும் பிரித்து கொடுத்துருவோம். இதை மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தணும் நம்ம தமிழ்நாட்டில். ரெண்டாவது, திமுக அழிய வேண்டும், திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நமது அமித்ஷா சூழலிருப்பதால் இது நிச்சயமாக நடைபெற வேண்டும். ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் ரூ. 20,000 பெண்கள் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என்பது இந்த சாதாரண தொண்டனின் ஏழை. மீண்டும் அந்த பணத்தை மாதம் நாம் பிடித்துக் கொள்ளலாம். ஆனால் உரிமை தொகை இல்லாமல் இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு பெண்களுக்கும் ரூ. 20,000 வரவு வைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.